வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நேற்று போய் அவங்க தீப்பெட்டிக்கு ஒரு சவாலாக இருக்கின்ற லைட்டரை உற்பத்தி தடை செய்ய வேண்டும், லைட்டரை விற்பனைக்கு தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் நேற்றைய முன்தினம் 9ஆம் தேதி தலைநகர் டெல்லிக்கு வர சொல்லியிருந்தார். நானும் செல்வதாக இருந்தது. அந்த சில தவிர்க்க முடியாத நான் போகாதனால தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்க தலைவர்கள்லாம் போய் சென்று சந்தித்து வந்திருக்கின்றார்கள். சந்தித்து அந்த பிரச்சனையை பேசுகின்ற நேரத்தில் இந்த மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு அது எது சம்பந்தமாக என்று சொன்னால், இன்றைக்கு வளைகுடா நாடுகளில் குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த போர் வந்த பிறகு மெழுகு போன்ற பொருட்கள்லாம் அங்கேருந்து வர வேண்டியிருக்கின்றது. வருகின்ற நேரத்தில் விலை ஏற்றம் வருகின்றது என்று சொல்லிய நேரத்தில் அதற்கு மாற்று ஏற்பாட்டை விரைவாக செய்வதாக அவர் உறுதியளித்ததாக அந்த தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள் நேற்றைய முன்தினம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து விட்டு அதையும் முறையிட்டு விட்டு நேற்று நிடம் தகவலை தெரிவித்தார்கள். மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார். விஜய் 15 தேதி அங்கே ஆஜராக டெல்லியில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. அது நெருக்கடி கொடுத்து தான் போக சொல்கிறாங்கன்னு பேசப்படுது. சிபிஐ விசாரணைங்கிறது இன்றைக்கி யார் கரெக்டாக சரியாக சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு மரியாதை நயனார் நாயந்திரன் நினைக்கிறேன். அவர் தேர்தல் ஆணையம், இந்த அமலாக்கத்துறை, நீங்கள் சொல்லுவோம் சிபிஐ, இதெல்லாம் தனியான அமைப்புகள். அதற்கும் அரசுக்கோ சம்மந்தம் கிடையாது. ஒரு வழக்குன்ற வந்த நேரத்தில் இன்றைக்கி கோர்ட்டு, இப்போ நம்ம இங்கே வழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவுப்படுது, ஒரு கோர்ட்டு கிடைக்காங்க. அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து அது இங்கே சார்பு நீதிமன்றமாக இருக்கலாம், இல்லை மாவட்ட நீதிமன்றமாக இருக்கலாம், இல்லை உயர் நீதிமன்றமாக இருக்கலாம். சில பேர் அதையும் தாண்டி உச்ச நீதிமன்றம் செல்லும்போது அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து அந்த நடைபெறுகின்ற இடம் இருக்குது. அதே போல் அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. சிபிஐ வழக்கு அவர் புதுசு இல்லை, 2 தடவை போய்ட்டு வந்துட்டார். 2 வட்டம், ஒரு வட்டம் போனார், 2 முறை போயிட்டார்னு நினைக்கிறேன். இது 3வது வட்டம் சம்மன் வந்துட்டு போகிறாரு. இதுக்கு அரசியலும் எதுவுமே இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு சம்பவத்தை சிபிஐ சொன்னாங்க, சிபிஐ எடுத்தாச்சு. சிபிஐ எடுத்தால் யாராக இருந்தாலும் என்ன, அது எந்த உயர்ந்த இடத்துல இருந்தாலும் வழக்கு என்று வருகின்ற நேரத்தில் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். சிபிஐ விசாரணையில் நிறைய பேர் தமிழக அரசியல்வாதிகளை நிறைய பேர் சிபிஐ விசாரணை எதிர்கொண்டு தான் இருக்காங்க. சம்மன் வரும், அவங்க போவாங்க, விளக்கம் அளிப்பாங்க. அது ஒரு வழக்கமான நடைமுறை தானே ஒன்று தான். இதுக்கு அரசியலுக்கும் சம்மந்தப்பட்டது சரியாக இருக்காது. அதாவது தேர்தல் ஒரு சில நாட்கள் அறிவிப்பாக இருக்குது. ஆமாம், இன்னும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைதியாக இருக்க, ஒரு திமுக கூட்டணி அதை விட அமைதியாக இருக்குது. திமுக கூட்டணி எந்த கூட்டணியில் இப்போ யாருக்கு, இப்போ திமுக கூட்டணி யாருமே உள்ள கூட்டணி, நாங்களாவது புதிதாக அமைத்த கூட்டணி. ஏன்னா பாராளுமன்றத்தில் நாங்கள் தனியாக நின்றோம். இவங்க திமுக பொறுத்தளவில் 2019 பாராளுமன்ற தேர்தலே இந்த கூட்டணி உருவானது. அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தாங்க இதே கூட்டணி. அதற்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு இடைத்தேர்தலையும் இந்த கூட்டணியோட சந்தித்தாங்க. அதுக்கு பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிட்டாங்க. ஏற்கனவே கைவசம் இருந்த கூட்டணி தான், நடைமுறையில் இருந்த கூட்டணியே அவங்களால தொகுதியை இன்னும் பிரிக்க முடியல. எந்த கட்சிக்கு எவ்வளோ கூட்டணி திமுக உள்ள ஒதுக்கியிருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் உடன்பாடு ஆயிடுச்சு, கையெழுத்தாயிடுச்சுன்னு காங்கிரஸ் தான் இறுதியாக உடன்பாடு ஆச்சு, கையெழுத்தாச்சு. மற்றதுக்கெல்லாம் அதுக்கு முன்னால் எப்போமோ கையெழுத்தாயிட்டாங்க. இவ்வளோக்கும் சின்ன கட்சிகள் தான், இவ்வளோக்கும் ஒற்றை இலக்கத்தில் சீட்டு கூடக்கூடிய கட்சிகள் தான். அவங்க ஒற்றை இலக்கம் தான் சொல்கிறாங்க. அதில் கூட மதிமுக மாறுபட்ட கருத்தோடு இன்றைக்கி உயர்மட்ட குழு கூட்டம் போட்டுருன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நிலைமையோ தெரியல, பாவம். அதனால் அவங்க எத்தனை சீட்டு எதிர்பார்த்தாங்களோ என்ன கொடுத்தாங்களோ இன்றைக்கி அவங்க உயர்மட்ட குழு கூட்டம் போடுறாங்க. அது மாதிரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட இன்றைக்கி அது சரியானதாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒன்றும் பண்ணலை. நாங்கள் அப்படி பார்த்தா அதற்கு பிறகு இந்த தேர்தலுக்கு அமைக்கப்பட்ட கூட்டணி தான். பாஜக சென்ற நாடாக சட்டமன்றத்தில் அங்கே ஒன்றா இருந்தாலும் அது பாராளுமன்றத்தில் அங்கே ஒன்றா இல்லை. அதுக்கு பிறகு கூட்டணி அமைச்சோம். அதுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி பாமக எங்களோட வந்திருக்கு. போன தேர்தலில் எங்களோட இல்லாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி இதோட வந்திருக்காங்க, திருப்பி வந்திருக்காங்க. அதேபோல் ஜான் பாண்டியன், இவங்களாம் இந்த மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் போனோட பிஜேபி கூட இருந்தாங்க. இப்போ எங்களோட நாங்கள் பார்த்தா புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டணி. அவங்க இருக்கிற கூட்டணியே 3 தேர்தலில் 4 தேர்தலில் சந்தித்தவங்களே இன்னும் உடன்பாட்டுக்கு வரல. இன்னும் அதுக்கு அவகாசம் இருக்குது. அதாவது என்டிஏ கூட்டணியில் எந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கூட பியூஷ் கோயல் நான் வரும்போது பார்த்தேன், இப்போ வரும்போது பார்த்தேன். பியூஷ் கோயல் திருச்சியில் பேட்டி கொடுக்காரு, தெளிவாக சொல்லியிருக்காரு. என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடியார் தான், எடப்பாடியார் ஜி அப்படின்னு சொல்கிறார். அவங்க பாசையில் சொன்னால் எடப்பாடி ஜி. அவர் தலைமை இன்றைக்கி தனிப்பெருமான அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வெற்றி பெறுவாங்க. அவங்க ஆட்சி அமைப்பாங்க, அவர் தான் முதலமைச்சருங்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. அது தெளிவாக இருக்குது எங்கள் கூட்டணி. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. என்டிஏ கூட்டணி விஜய் சேரதாப்பில் பரபரப்பாக பேசப்படுது. அது மீடியாவில் நாங்களும் உங்களை மாதிரி நாங்கள் மீடியாவில் பார்க்கோம். இந்த எங்களை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையாக இருக்குது. அன்பு சகோதரர் விஜயும் அந்த கொள்கையோடு தான் கட்சி ஆரம்பிச்சிருந்து சொல்லிட்டு வர்றாரு.
இங்கே அரசியல் எதிரி என்று சொன்னால் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லதோடு மட்டும் இல்லை, அனைத்து பிரச்சார கூட்டங்களையும் அதை மையப்படுத்தியே பிரச்சாரம் செய்கிறார். எங்களை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு அதான் சரியாக இருக்குங்கிறது எங்கள் எண்ணம். அது பிறகு அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ராமதாஸ் நேற்று சசிகலாவை சந்திச்சிருக்காங்க. புதிய கூட்டணிக்கு தெரியல, அவங்க 2 வாட்டி தான் கேட்கணும். ஏன்னா சந்தித்தவங்க அவங்க, அதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவங்க ஏதாவது சந்தித்ததை பற்றி வெளியே சொல்லியிருந்தால் அதை பற்றி நம்ம கருத்து சொல்லலாம். சந்திப்பு மட்டும் தான் செய்து வந்திருக்கே தவிர சந்தித்ததோட சாராம்சம் ஒன்றும் வெளியே வரலையே. வராமல் நம்மளாக யோசித்து சொல்கிறது சரியாக வராது அரசியல்.